சேலத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ் பாபு, இப்போ அங்க நடக்கக்கூடிய போராட்டம் குறித்து கள தகவல்களை சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வலியுறுத்தி சேலத்தில் இரண்டாவது நாளாக மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், சமூக வலைதள நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நண்பர்கள் 1:30 மணி அளவில் பெங்களூரிலிருந்து காரைக்கால் சென்ற பயணிகள் ரயிலை மறித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அதைத் தொடர்ந்து காவல்துறையில் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அதைத் தொடர்ந்து அந்த ரயில் புறப்பட்டு தற்போது எதிர்பார்க்கமாக பெங்களூரிலிருந்து காரைக்கால் நோக்கி செல்லும் பயணிகள் ரயிலை மருத்துவமனை அருகே உள்ள தண்டவாளத்தில் அங்கே இந்த பயணிகள் ரயிலை சிறைபிடித்து சுமார் ஆயிரக்கணக்கானோர் வந்து தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அதன் அருகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் பேனர்கள் வைக்கும் இரும்பு தளம் உள்ளது. அதில் ஏராளமான இளைஞர்கள் மேலே ஏறி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சி பார்க்கப்படுகிறது. இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு 4 கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், இதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும், ஜல்லிக்கட்டிற்கு எதிராக உள்ள சீட்டா அமைப்பிற்கு இந்தியாவில் தடை விதிக்க வேண்டும், அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாரத பிரதமர் ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் இதில் குறித்து தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து கொதிப்படைந்த இவர்கள் தற்போது ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட அடுத்த கட்ட போராட்டங்களில் இயங்குள்ளனர். என்றாலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை சாகும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்து தற்போது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். பயணிகள் ரயிலில் கோயில் மேற்புறமும் முன்பாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட அவர்களும் ரயில்வே காவல்துறையினரும் தமிழக காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். என்றாலும் அவர்கள் உடன்படாமல் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ரயில் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் காரணமாக சேலம் மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். என்றாலும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் மேலேயே நின்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மாணவர்களின் போராட்டத்திற்காக சேலம் மாநகர பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரயில் மறியல் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் எவ்வளவோ பேச்சியும் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுக்கின்றனர். தொடர்ச்சியாக காவல்துறை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். சுரேஷ் பாபு, இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஆனாலும் கைவிட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க மறுப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. அவர்கள் வைக்கும் ஒரே கொள்கை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அனுமதித்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடுவோம் என்ற ஒரு உறுதியான குறிக்கோளுடன் ரயில் கூரையின் மேலே அமர்ந்து தற்போது ரயில் கூரையின் மேலேயும் தண்டவாளத்தில் அமர்ந்தும் தற்போது போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். சுரேஷ் பாபு, இப்ப ரயில் மேல ஏறி நிற்கிறாங்க அப்படின்னு தண்டவாளத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப ரயில் இருக்கும் பயணிகள் இந்த போராட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்க சுரேஷ் பாபு? அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பது அனைவருக்கும் விருப்பமானதுதான். ஆனால் இது போன்ற ரயில்களை மறித்து பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டமாவது போராட்டமாவது உண்ணாவிரத போராட்டமாவது நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு செல்ல வேண்டிய ஊருக்கு உரிய நேரத்திற்கு சென்று சேரவும் புரியவில்லை என்றும் அதனால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு எங்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். காவல்துறையினர் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் இல்லாமல் காவல்துறை தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுரேஷ் பாபு, இப்ப அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அரசியல் அதாவது தமிழ்நாடு அரசை சேர்ந்த அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் யாராவது வரணும்னு அவங்க கேட்கறாங்களா? என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க சுரேஷ் பாபு? அது போன்ற கோரிக்கைகள் எதுவும் கிடையாது. ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடத்த அனுமதி வழங்க வேண்டும். அந்த ஒற்றை கோரிக்கையை மட்டுமே முன்வைக்கின்றார்கள். அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் பாபு.